என்ன காலங்காத்தால எங்க கிளம்பியாச்சு? ஏட்டி காலையில வேலையெல்லாம் முடிஞ்சது பார்த்துக்கோ. கையில் கொஞ்சம் ரூபா கம்மியாக இருக்குது. அதான் செல்வி வீட்டுக்கு போனோம்னா ஒரு 3 நாள் இந்த பருத்தி எடுக்க போனோம் பார்த்தியா, அந்த ரூபா கொடுத்தான்னா அதை வாங்கிட்டு வந்து காய்கறி வாங்கலாமேன்னு பார்த்தேன். இந்த வாரம் கடைசி சனி வருது பார்த்தியா, வேறு எதாவது இருக்கணும். இப்போவுமே காய் வாங்கி வச்சாதான் ஓரளவு கட்டுப்படி ஆகும். கடைக்காரன் அந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே விலை ஏற்றி வச்சுக்கிட்டு தான் 2 நாள் அழிவு பெருமுளுக்கு கத்திரிக்காய் அதை நெஞ்சு கூட லஞ்சாமல் 1 கிலோ 60 ரூபாங்கானே, விளங்குவானா? ஆமா சித்தி, நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா அந்த கத்திரிக்காய் எங்களுக்கு வேண்டாம், நம்ம எல்லாரும் வாங்கவும் போட்டோம்னு வச்சுக்கோங்க, தன்னால சரிக்கு வந்துடுவான். அது சரி, எப்படி வாங்காமல் இருக்க? இந்த ஊர்லேயே அவன் கடை ஒரு கடை தான் இருக்குது. அவன் என்ன விலை வச்சாலும் நம்ம வாங்கி தான் தீரணும். இது தெரிஞ்சதுனால தானே அவன் இந்த வரத்து வாரான். சரி, அப்போ நானும் வாரேன். உன் கூடயே வந்தோம்னா அப்படியே நானும் அந்த 10 ரூபா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடலாம். இல்லை தனியாக போயிட்டு அவட்ட ஒரு மணி நேரம் ஆகும். நான் வயசாயிட்டு காலங்காலத்தில் போகிறேன், நீ பிறகு போக வேண்டியதானே? உன் பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்பிட்டியா? அதெல்லாம் அனுப்பியாச்சு. சாப்பாடு பண்ணிட்டேன். மத்தியானம் பள்ளிக்கூடலே சாப்பிட்டுக்கிடுவாவே. பொட்டாச்சி மட்டும் தலையை கட்டி விடம்மான்னா தலையை கட்டி விட்டுருக்கேன். 2 பேரும் போய்கிட்டு இருப்பாவே. பிள்ளையில இருந்து அந்த பிள்ளையில நீ பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு எங்கேயும் கிளம்ப மாட்டேன். போய் பிள்ளையில அனுப்பிட்டு வா. ஏன் அனுப்ப என்ன இருக்கு? அவளுக்கு 14 வயசு ஆகுது, அவனுக்கு 13 வயசு ஆகுது. 2 பேரும் பச்சை பிள்ளைகளா. நம்ம ரெடி பண்ணி குளிப்பாட்டி அனுப்பேன். எல்லாம் கழுவி குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் அவரவர் வேலையை அவரவர் பார்க்கணும். சரி விடு விடு, எதுக்கு கோவப்படுத? இல்லை சித்தி, கோவப்பட என்ன இருக்கு? அந்த மனுஷர் இப்படி தான், எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை ரெடி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. சரி, பிள்ளைகளுக்கு ஒரு 10 வயசு தான் சித்தி. அதுக்குள்ளே இந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் கற்றுக்கணும் பார்த்துக்கோங்க. உட்காந்து எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோ, அந்த 5 பேர் வேலையும் அம்மா தான் பார்க்கணுன்னா அந்த வீட்டில் மற்றவரெல்லாம் என்ன செய்வாவே? அவளுக்கு உடம்புன்னு இருக்காதா, வலின்னு இருக்காதா? ஒரு 5 ஆள் வேலையை ஒரு ஆள் பார்க்க முடியுமா சித்தி? அவரவரே பண்ண பழக்கிக்கிடணும். நம்மளும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்பட விடக்கூடாது. நான் பார்க்கேன்னு சில அம்மாமார் வளர்த்து வரப்போற பொண்டாட்டிக்கும் கஷ்டம், வரப்போற புருஷனுக்கும் கஷ்டம், அந்த குடும்பத்தையே நாசப்படுத்திடுவாவே. அது என்னமோ சரிதான். இப்பெல்லாம் எல்லா வீட்லையும் ஆம்பளை பிள்ளைகளுக்குலாம் சோறு பங்க குழம்பாக்க சொல்லி கொடுக்காவலாம். ஏன்னா இப்போ மாப்பிள்ளை பார்க்க வரையில உங்கள் பையனுக்கு சமைக்க தெரியுமா? என் மவளும் வேலைக்கு போகிறா, ஒரு நாள் நேரம் ஆகிட்டுனா உங்கள் பையன் சமைக்கணும்ல. ஒரு நாள்னா ஒரு நாள் நீ, ஒரு நேரம் நானும் இன்னொரு நேரம் நீ சமைக்கணும் கேட்கவலாம்ல. இதெல்லாம் ஒரு காலத்தில் சும்மா நக்களுக்கு பேசி அழிப்போம். பொம்பளை செய்யறதெல்லாம் ஆம்பளை செய்ய முடியுமா, ஆம்பளையார் செய்யறதெல்லாம் பொம்பளை செய்ய முடியுமான்னு. இப்போ எல்லா வேலையும் எல்லாரும் செய்தாவே. ஆணும் பொண்ணும் சமம்னு வந்துட்டு. முந்திலாம் ஆம்பளைங்க உடம்புல பழம்னாவே. இப்போல்லாம் பொம்பளை ஆள்களும் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் எனக்கு குறைச்ச கிடையாதுன்னு எல்லாத்தையும் நிரூபிக்காவலப்பா. ஆமா சித்தி, நீ நின்றுக்கிட்டே பேசாத, நடைய கெட்டு. அவ வீட்டுக்கு போவோம், அங்கே போனாதான் ரூபா கை சேரும். நீ சொல்கிறது சரிதான். சரி வா, கதவை பூட்டிட்டியா? சித்தி, பிள்ளைகள் போகும்போது கதவை பூட்டி சாவியை கொண்டு வந்து அந்த பூச்செடிக்குள்ளே வச்சுருவா பார்த்துக்கோ. நான் போனோன்னே எடுத்துக்கிடுவேன். இந்த பாரு சுப்பு, காலம் கெட்டு கிடக்கு. பழைய மாதிரியே நினைக்காத. முந்தி மாதிரிலாம் ஆளுக்க கிடையாது. நகை ககன்னு எல்லா வேலையும் ஏறி போச்சு. உன் பாட்டுக்கு என்கிட்ட சொல்லுதே, என்கிட்ட சொல்கிற மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாதே. நீ ஒரு நேரம் இருப்ப, ஒரு நேரம் இருக்க மாட்டே. வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது தூக்கிட்டு போயிட்டா நீ என்ன செய்வே? ஆமாம், அப்படியே அங்கே தூக்கிட்டு போக என்ன இருக்குது? வண்டியாக கொட்டி கிடக்காக்கும். போ சித்தி, பொங்கி வச்சு சோறும் குழம்பும் தான் இருக்கும். வர்றவன் பாவம் பசிச்சா சாப்பிட்டு போட்டோம். சோறும் ரேஷன் கடை அரிசி தான். ஒரு தடவை திருட வந்தோம்னா இன்னொரு தடவை நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டான் பார்த்துக்கோ. என்ன சொல்கிற நீ? ஆமாம் சித்தி, எங்களுக்கு எனக்கும் சரி என் புருஷனுக்கும் சரி சொத்து பிள்ளைகள் தான். நல்லா உழைப்போம். சம்பளத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க, சாப்பாடு வாங்கி கொடுக்க, புக் வாங்கி கொடுக்க. எங்களால் முடிஞ்சது பிள்ளைகளுக்கு படிப்பை மட்டும் கொடுத்துடணும். அவளுக்கு சொத்துலாம் நாங்கள் சேர்த்து வைக்கல. என்ன நடந்தாலும் சரி, படிக்க வைக்க வேண்டியது, சாப்பாடு போட வேண்டியது நம்ம கடமை. இதை தாண்டி இது எதையுமே செய்யாமல் அவளுக்கு சொத்து சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோ, வருங்காலத்தில் அந்த சொத்துக்கு யார் காவலை உட்காரு? அது மட்டும் இல்லாமல் மண்டையில் அறிவில்லை, உழைக்கிற பிள்ளைய உழைக்காத பிள்ளை, உருப்படாத பிள்ளைன்னு வச்சுக்கோ. நம்ம எவ்வளோ பொத்தி பொத்தி சேர்த்தாலும் அந்த காசு எத்தனை நாளைக்கு கரையை அரிச்சிட மாதிரி அரிச்சிடாது. அதான் நானே என் புருஷனும் முடிவு பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் குழம்பிக்கிட்டு கிடந்தோம். எல்லாரும் வீடு வாங்குதாவே, வீடு கட்டுதாவே, நம்ம என்ன ஒன்றுமே செய்யாமல் இருக்கோம், நகை நட்டு வாங்காமல் இருக்கமேன்னு யோசித்தோம். அப்புறம் 2 பேரும் பேசி அழித்தோம். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம், படிப்பு, நல்ல சாப்பாடு, உடுத்த துணி, 4 மனுஷ மக்க, இதுதான் நாங்கள் கொடுப்போம். அதை வச்சு அவங்க முன்னேறிக்கிடணும். நம்ம தாய் தவப்பேன் அதை கூட நம்மளுக்கு கொடுக்கல. நம்மளை நல்லா வேலை வாங்கினாவே, வீட்டில் சோத்தை பொங்கி வை, காட்டுக்கு போயிட்டு வரோன்னாவே. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்க பொட்டை பிள்ளையை தனியாக வைக்க முடியாது, நீயும் காட்டுக்கு வான்னு காட்டுக்கு கூட்டிகிட்டு போனாவே. நம்ம என்னத்தை கண்டோம்? நம்ம வாழலையா? நம்ம பிள்ளைல நல்லா படிக்க வச்சாச்சு. அது தலை விதி போல இருக்கும். என்ன சித்தி ஆஹனு வாயை பழந்துட்டேன்? இல்லை, எப்பேற்பட்ட கருத்தை அசால்ட்டாக சொல்லிட்டேன், அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
நான் எதுவும் தப்பா சொல்லுதனோ? இல்லை சுப்பு, 100% கரெக்டு தான். நீ பேசுறது எல்லாம் சரிதான். என்ன சித்தி, இவ்வளவு தேடி அந்த வீட்டுக்கு போனா அவ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா? ஏதோ யோசனையில இருக்கா அவளுக்கு. அப்படி என்ன யோசனை? அங்க இருந்தா அண்ணன் ஏதாவது வேலை பார்க்க சொல்லுவாருன்னு இங்க உட்காந்து ஓப்பி அடிக்காவ போல. நீ உன்ன மாதிரியே நினை எல்லாரையும். எக்கா, எக்கா செல்வி அக்கா. யாரு? இந்த நாட்டோட பிரதம மந்திரியும் முக்கிய ஜனாதிபதியும் வந்திருக்கோம். ஆளை பாருங்க, உங்களை பார்க்க யார் வருவா? நாங்க தான் வந்திருக்கோம். வாங்க வாங்க, நீங்களா வாங்க. யாரோ நினைச்சேன், வாங்க உட்காருங்க வாங்க. என்ன செல்வி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, கடைசியில் பார்த்தா இங்க வந்திருக்க. இதே காலையிலே பிள்ளைல ரெடி பண்ணி பள்ளிக்கூடம் அனுப்பிட்டேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ண பார்த்துக்கோங்க. மாட்டுக்கு தண்ணி வைக்கலையா, ரொம்ப நேரம் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. நம்ம வீட்டு வேலையை முடிச்சாதானே வெளியே வர முடியும். அதை இங்கே வந்தேன். துணியை காய போடணும்னு புளிஞ்சு கொண்டு வந்தேன். அங்கே இடமே இல்லையா, ஒரு துணி மேலே ஒரு துணியாக போட வேண்டியிருக்கு. இங்கன்னா நல்லா போட்டுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். அப்படியே அசந்தாப்புல உட்காந்துட்டேன். என்னத்த மழை இந்தா பெய்யுதே? ஆமாட்டி, நான் கூட இப்படி மழையை பார்த்ததில்ல. ஒரே மழை தான். போன வருஷம் ஐப்பசியில் கூட மழையே இல்லை. ஆற்றுல தண்ணி வந்து 10 வருஷமாச்சு. வரும், கொஞ்சம் தேங்கும், சவுதி மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியில் மார்கழி மாதத்துல கிணத்துல கூட தண்ணி எல்லாம் வற்றி போயிடும். வற்றி தர தெரியும் பார்த்துக்கோ. ஒரே வறட்சியாக தான் இருந்தது. என்னடா வானம் பார்த்த பூமி மாதிரி ஆயிட்டே, இதுக்கப்புறம் மழை தண்ணியெல்லாம் இருக்காதோன்னு நானே கவலைப்பட்டிருக்கேன். ஆமா சித்தி, கொஞ்சம் வருஷம் அப்படிதான் இருந்தது. இந்த வருஷம் என்னடான்னா ஒரே மழை மழை மழை. இந்த ஏதோ ஒரு பாட்டுல கூட தெரியுமா, அடடா மலைடா அட மலைடா அப்படின்னு அந்த மாதிரி மழையா இருக்கு. மழை தண்ணி இல்லாம எல்லாரும் கடவுளே முருகா முருகான்னு வேண்டிக்கிட்டு கிடந்தோம். முருகர் ஒரேடியா எல்லா மழையும் பெஞ்சு தீத்துருன்னு சொல்லிட்டாரு போல. டிவியில கொஞ்ச நாளைக்கு இந்த மாசத்துல மழையே இருக்காது, வானிலை வறண்டு கிடக்குனாங்க. பார்த்தா என்ன மழை. சொன்னவன் மட்டும் கையில கிடைச்சா? அது சரி மைனி, என்னைக்கு அதில் சொன்னது நடந்திருக்கு. என்ன சொல்லுதானோ அதுக்கு உள்டாதான் நடக்கும். அன்னைக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி லீவ் விட்டுருந்தாங்க. கடைசியில் பார்த்தா வெயில் மண்டையை பிளந்தது. 2 பிள்ளைகளும் வீட்டில் இருந்து ஒரே சண்டை. அவ பொட்டச்சி, எம்மா உன் மவனை பாருங்க. அவன் வந்துட்டு, எம்மா உன் மவளை பாருங்க. ரெண்டும் நான் பெருசா நீ பெருசா, அவ செஞ்சா நான் செஞ்சேன். எம்மா, இந்த இந்தியா பாகிஸ்தான் போற கூட பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு கொண்டு வரலாம்னுக்கு. இந்த பிள்ளைகளுக்கு வர்ற போடுற சண்டையே சொல்லியே முடியல. சரி அக்கா வேண்டாமான்னு சொன்னா இவன் மவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேங்க. சரி தம்பி பாவம் சின்ன பையன்னா, அவன் கடைசி வரைக்கும் சின்ன பையன் தான், அதுக்கு நான் விட்டு கொடுக்கணுமான்னு கேட்கா. பேசி முடியல. இதெல்லாம் கூட விடு. நம்ம ஊர் ஜோசியர் அருணாச்சலம் அவன் என்ன சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான், இன்னும் 2-3 மாசத்துக்கு மழையே இருக்காது நம்ம ஊர்ல. ஊர் மக்க பண்ண பாவம் அப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு உடான்னு சுட்டுக்கிட்டு அலைஞ்சான் பாரு. 1 மாசம் இப்ப தொடர்ந்து பெஞ்ச மழையில அவன் ஆளையே காணும். அவரு எங்கேயாவது ஒளிஞ்சு கிடப்பாரா இருக்கும், இல்ல இந்த பெட்ஷீட்டுக்குள்ள உட்காந்து உறங்குவாரா இருக்கும். மழையெல்லாம் ஓஞ்சோன்னா மனுஷ மக்கள் வேற ஏதாவது ஒரு டாபிக் வரும் பத்திலா. அந்த பேச்சு மாறினதுக்கு அப்புறம் மெதுவா ஆமா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பயந்து மண்டையை காட்டுவாரு. மண்டையை மட்டும் காட்டுட்டோம், ஒரே கழுத்தை பிடிச்சி ஒரு தூக்கு. ஆமா ஆமா, அவருக்கு என்ன தெரியும், நல்ல வெயில் வச்சுருந்தது, திடீர்னு இந்த மாசம் மழையா பிஞ்சு ஊத்துன்னு. இதுக்கப்புறம் ஜோசியை பாக்குறவன் மழையை பத்தி பேசியா மண்டாம பார்த்துக்கோங்க. ஒரு படத்துல வரும்ல தாயி, இலை புரிஞ்சுதா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டியா, தெரிஞ்சுக்கிட்டியா அப்படி கேட்போம்ல, அந்த கதை தான். ஜோசிக்காரங்க ஒரு சில பேர் உண்மையை சொல்லுதாங்க, நிறைய பேர் ஒழுங்கா படிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இது பாடம் தான் படிக்க மாட்டாங்க. ஜோசியம் படிக்கணும்னு சொல்லணும்னு போயிட்டா அதையாவது ஒழுங்கா படிக்கலாம்ல. அரை குறையா படிச்சுட்டு மக்கள்கிட்ட வந்து புழுவ வேண்டியது, அப்புறம் அதுக்கு பயந்து எங்கேயா தலைமுறைவாயிட வேண்டியது. மைனி, செய்தியை பத்திலா, இந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு ஒரு 20 வயசு பையன் இறந்து போயிட்டானா. பாவம் அவங்க அம்மா அப்பா இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்திருப்பாவே. ஆமா ஆமா, எவ்வளவு கனவு இருந்திருக்கும், எத்தனை நாள் உழைப்பு. எப்படி நான் கூட இந்த மலைக்குள்ளேயும் காட்டுக்கு போயிருப்பியோன்னு நினைச்சு நானே கூட பேசி சிரிச்சுக்கிட்டே வந்தோம். இந்த மலைக்குள்ள எப்படி போக முடியும்? யாராலையும் போக முடியாது மைனி, ஆனா நீங்க போயிருவியல்ல, அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மழை இப்படியா பெஞ்சு கெடுக்கணும். நாசமா போற மழை, காடு கரைக்கு போக முடியல. மாடு கண்ணுன்னு மாட்டு கூட புல்லு பார்க்க முடியாம மனுஷ மக்க காலை உடைச்சு வீட்டுக்குள்ள முடக்கி போட்டுட்டு, சே சவள பிள்ளைக்கு வயத்தால போன மாதிரி. எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுறிய? கோவப்படாம என்ன செய்ய சொல்லுத சுப்பு. ஆத்துல வெள்ளம் போய்கிட்டே இருக்கு. தண்ணிக்குள்ள வேலி மரம், எருக்கஞ்செடி, எல்லா செடியும் மாட்டிக்கிட்டு பட்டு போயிட்டு காஞ்சு உழந்து தண்ணி எந்த இடத்துல ஓடுதோ அதுக்கு ஏத்த மாதிரி சாஞ்சுக்கிட்டு கிடக்கு. ஆமாட்டி, வெயில் அடிச்சாலும் காயுது, தண்ணி அதிகமானாலும் காயுது, என்ன செய்ய? செடி மட்டுமா காயுது, நம்மள மாதிரி மனுஷ மக்களும் காஞ்சுக்கிட்டு தானே கிடக்கும். என்னடி என்ன செல்வியே, என்னாச்சு? எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு ரொம்ப விரக்தியா பேசுத? செல்வியக்கா, இப்படி பேசியே மண்டியில நீங்க.
நான் கூட சில நேரம் அப்படி இப்படின்னு என் புருஷனையும் ஊர்ல கீழும் பேசுவேன். நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லுவியே, மனசை விட்டுறாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லுவியே. ஒரு நாள் கூட நீங்க எதிர்மறையா பேச மாட்டீல. இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னடி சொல்லுதே, காட்டுலயும் பாடு வீட்டுலயும் பாடு, தூங்குற நேரம் மட்டும்தான் நிம்மதி, தூங்காத எல்லா நேரமும் ஒரே பாடுதான். எப்ப பாரு பிறந்ததுலேருந்து உழைப்பு தான், மூச்சு முட்டுது. காட்டுல வெள்ளாம விளைய வச்சு வீட்டுக்கு கொண்டு வரணும், வீட்டுல வந்து புருஷனை பார்க்கணும், புருஷனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா வேலைகளையும் செய்யணும், பிள்ளைகளை பார்த்துக்கிடணும், ஆடை பார்க்கணும், மாட்டை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். இத்தனை பாட்டுல மூச்சே விட நேரம் இல்லை. ஓடி ஓடி உழைக்கிற நேரத்துல நமக்குன்னு என்ன என்ன பிடிக்கல இதை நினைக்க கூட நேரம் இருக்கா? என்னக்கா சொல்லுத, நம்மளை விட எத்தனை பேர் கஷ்டப்படுதாவ. சொந்த வீடு இல்லாம வீடு வாங்குறதையே ஒரு கனவா வச்சுக்கிட்டு கிடைக்காத. நம்மளுக்கு குடிசையா இருந்தாலும் தனி குடிசை இருக்குல்லக்கா. ஆமா, இன்னைக்கு தான் சுப்பு சரியா சொல்லுதா. எத்தனை பேர் நிலம் இல்லாம வீடு இல்லாம கஷ்டப்படுதாவ தாயி. உனக்கு பாரு 2 பிஞ்சை இருக்கு, இந்த வீடு இருக்கு. இந்த வீடு மட்டுமா, அண்ணன் எவ்வளவு பெரிய வீட்டுல உங்களை உட்கார வச்சிருக்காவ. ஆடென்ன மாடென்ன, செல்வமா தானே இருக்கியே, செழிப்பா தானே இருக்கியே. ஆமா, செல்வமா செழிப்பா இருக்கும். என்னடி ரொம்ப அழுத்துக்கிற? இல்லத்த, குடும்பத்துல சொந்தமா ஒரு குடிசை இருக்கு, 2 பிஞ்சை இருக்கு, சந்தோஷம்தான். ஆனா பொழுதுக்கும் பாடா இருக்கு. இதை நினைக்க நினைக்க வருத்தமா இருக்கு. எப்பமாவது நமக்கு ஒரு வீடு இருக்கு, காடு இருக்கு, 2 மாடு இருக்கு, ஆடு இருக்குங்கும் போது சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா பாரு, ஒரு சின்ன கூரை வீடு, 4 சுவர், ஒரு ஃப்ரீயா கரண்ட் கூட கொடுக்கல கவர்மெண்ட். உள்ள எந்த ரூமும் கிடையாது, ஒரே ரூம். அதுல ஒரு ஓரமா அடுப்ப வச்சிருக்கேன். நீ என்ன சொன்ன? இன்னொரு வீடா? இன்னொரு வீடு வாடகைக்கு. அது வீட்டுக்காரரு டெல்லியில இருக்காரு பத்தியா. அந்த வீடு நாசமா போயிடக்கூடாது. நம்மள மாதிரி நல்ல ஒரு குடும்பத்தை வச்சோம்னா அது அந்த வீட்டை நல்லா பாத்துக்கிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டை அழைச்சி விடுவாங்க, தீவும் பொருத்துவாங்க, வீடு நல்லா புழங்குவாங்க, ஒட்டடை அடிப்பாங்க, வீட்டுக்குள்ள காத்தோட்டம் நல்லா இருக்கும், வீட்டு சோறு மூச்சு விடாதுன்னு. சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கணும், ஆனா நல்ல சுத்தபத்தமா இருக்கணும்னு சொன்னாராம். அதான் அந்த வீடு கிடைச்சது. இதை இடையில எப்பமாவது ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவர் ஊருக்கு வந்தாருன்னா நம்ம சொல்ல மாட்டாரு. திடீர்னு அந்த அண்ணாச்சி வீட்டுக்குள்ள வருவாங்க. ஆனா நல்ல மனுஷன் தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாடகை மாசம் கொடுக்கறது இல்ல. வெள்ளாம வந்த உடனே மொத்தமா வீப்பி குடிச்சிட்டு வருவாங்க. அடுத்து 1 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. அவிலும் கொஞ்சம் நல்லா தானே இருக்காவே. இந்த காசு அவிலுக்கு எந்த மூளைக்கு? சரிக்கா, இந்த வீட்டுல கரண்ட் இல்லைன்னா என்ன, அந்த வீட்டுல கரண்ட் இருக்குல்ல, இந்த வீட்டுல என்ன ஆளா இருக்கியே? அப்படி சொல்லாத சுப்பு. என்ன இருந்தாலும் இதுதான் நம்ம சொந்த வீடு, அது வாடகைக்கு இருக்கிற வீடு. அது நிரந்தரமாகுமா சொல்லு? நாளைக்கே வந்து வீட்டு விட்டு போங்கன்னு நான் வெளியே வந்துதான் ஆகணும். ஒத்த ரூமு, சதுரமா சின்னதா, அதுலதான் அடுப்பங்கரை, அதுலதான் தண்ணி கிணி செலவு பண்ணிக்கணும், அங்கதான் படுக்கணும், துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சுக்கிடணும், படுத்த பாயை சுருட்டி வைக்கணும், வீட்டுக்குள்ள யாராவது வந்து உட்கார வைக்கணும். இப்ப வர வாடகை வீட்டுல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுல வந்து உட்காரும் போது கஷ்டம் தெரியும். சுப்பு, இது அம்மா இருக்கா பத்தியா, கடைசி காலத்துல அவ்வளவு சோம்பலாம இருந்தா. ஆனா செல்வியை வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனை கட்டி கொடுத்துட்டோம், நிம்மதியில தான் போய் சேர்ந்தா. பாத்துக்கோ, அவளுக்கும் அப்படிதான், சாவு மட்டும் பாடுதான். என்ன செய்ய, நம்ம எல்லார் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. நடுத்தர குடும்பத்துல பிறந்துட்டோம், அது விவசாய குடும்பத்துல பிறந்துட்டோம்னா நம்ம உழைச்சுதான் ஆகணும். அப்படியே சித்தி, இவ அம்மா அவளை கஷ்டப்பட்டாவளோ? என்ன கஷ்டப்பட்டாவளான்னு கேட்டியே? எங்க அம்மைக்கு எவ்வளவு உடம்பு சொல்ல தெரியுமா? உயிரோட இருக்கிற மட்டும் ஒரு முக்குல மூளையில கிடப்பா. அவ இருக்காளா இல்ல ஒரு சேலையை போட்டு மூடி கிடப்பா. அதுவும் ரேஷன் கடை சேலை. இருக்காளா இல்லையானே தெரியாது, எலும்பு மட்டும்தான் இருந்தது. எங்க அம்மைக்கு டிபி இருந்தது, சதையே இருக்காது, குச்சி குச்சியாக இருப்பா. ஏதோ எலும்பு மேல தோலை வச்சு போத்துன மாதிரி இருக்கும். அவ கண்ணு இருந்த இடத்துல 2 குழி தான் கிடக்கும். ஆனா அந்த குழிக்குள்ள இருந்து கண்ணீர் தான், ஒரே கவலை கண்ணீர். ஒரு சின்ன மூக்குத்தி கூட கிடையாது, சொத்து பத்து பேருக்கு கூட கிடையாது. சடங்காயி 7-8 வருஷம் ஆயிட்டு. எங்க அம்மா என்ன சொல்லிக்கிட்டே இருப்பா, உன்னை எப்படி கட்டி கொடுக்க போறேன், எப்படி கட்டி கொடுக்க போறேன், கண்ணி கழியாம வயசு பிள்ளையாவே இருந்துருவியோ, உன்னை எப்படி கரையாத்த போறேன்னு எங்க அம்மா தவிச்சுக்கிட்டு கிடந்தா. கடைசியில என்ன செய்யன்னு பதபதச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தா. அப்ப கொஞ்சம் கூலி வேலைக்கு போனேன் பாத்துக்கோங்க, தீப்பிடி சுத்துற வேலைக்கு. அதுல வர ரூபாயை கொண்டு கொடுத்துதான் நானும் எங்க அம்மையும் உட்காந்து சாப்பிட்டோம். இந்த லட்சணத்துல கல்யாணம் காட்சின்னு எப்படி நடத்த, என்னத்தை நினைச்சு பார்க்க அப்படின்னு எங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருப்பா. கடவுளே, என் மவளை எவனா ஒருத்த கையில நல்ல கையில பிடிச்சு கொடுக்கணும். என்ன இப்படி உடச்சு மூலையில படுக்க வச்சுட்டியேன்னு எங்க அம்மா அழுதுகிட்டே கிடப்பா. போற உசுறு உனக்காக தான் இருக்குட்டி அப்படின்னு சொல்லுவா. நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட நம்ம என்ன செய்ய முடியும்? அம்மைக்கு இருக்க நியாயமான கவலை தானே. அவ புலம்புதா, புலம்பி என்ன செய்ய? புலம்புனா எல்லாம் சரியாயிருமா? எப்ப பாரு அதைத்தான் எங்க அம்மா புலம்புவா. சில நேரம் நான் கூட கத்துவேன், ஏமா பேசாம இருக்கியா, தினம் இதைத்தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவா. எப்படி சும்மா இருக்க, உன்னை பார்க்க பார்க்க பெத்த வயிறு பத்திக்கிட்டு வருதே, என்ன அழகா இருக்க. என் வயிற்றுல பிறக்க போய் தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா இவ்வளவு நேரத்துக்கு கல்ல நடந்து பிள்ளை குட்டின்னு இருந்திருப்பியே. எங்க அம்மா அழுவா. நான் கூட ஏசுவேன், ஏம்மா நீ அழுத உடனே எல்லாம் நடந்துருமாமே, அழாதமேனு. அதுக்கு எங்க அம்மா நல்ல தகப்பழக்கத்துல வந்தவா. யாருக்கும் எந்த தப்பும் நான் கெடுதலும் நான் நினைச்சதே இல்லை. நல்லதுதான் பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச புண்ணியம் சும்மா போவாது. கொலை கொதிக்கிற என் மனசு உனக்கு நல்லதா விடியுண்டி, உனக்கு நல்ல விடியும்னு எங்க அம்மா சொல்லுவா.
ஆமாட்டி, உங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கு நல்லபடியா நல்லவங்க கூட தானே கல்யாணம் நடந்திருக்கு. உனக்கு நல்லா விடிஞ்சிட்டுலாமா? இன்னைக்கு நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க. ஆமா, விடிஞ்சுது நல்லா விடிஞ்சுது. எங்க அம்மா புலம்பி அடுத்த மாசமே இவர் பொண்ணு கேட்டு வந்தாரு. அவருக்கு அம்மா மட்டும்தான். அவளும் போய் சேர்ந்து 1 வருஷம் ஆயிட்டுன்னு சொன்னாரு. 4 ஏக்கர் கரிசக்காடு இருக்கு, 3/4 குறுக்கு ரவை தோட்டம் இருக்கு, ஓட்டு வீடு, ஒத்தையாளு, தாலி கட்டி வரவ வந்துதான் விளக்கேத்தணும், ஒரு குடும்பமா வாழணும்னு சொன்னாரு. நகையோ நட்டோ வேண்டாம், காசு பணமும் வேண்டாம், மண்ணுல வேர்வை சிந்தி பாடுபட பயப்படாத பொண்ணா இருந்தா போதும்னு சொன்னாரு. எங்க அம்மையும் பெரிய ஆளுதான். இவர் சொன்ன உடனே நம்பல. எங்க அம்மா ஒரு மாட்டு வண்டியில வந்தா. வரும்போதே எப்படி இருந்தா தெரியுமா? இப்பவோ அப்பவோன்னு இருந்தாலும் மவளை கட்டி கொடுக்க போறமே, எல்லாம் உண்மையானு விசாரிக்கணுமே. நம்மளுக்கு தான் நாதி இல்லையே, நம்ம தானே விசாரிக்கணும்னு எங்க அம்மா ஒத்தையில மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வந்தா. கரிசக்காடு, இரவ தோட்டம், வீடு. ஆனா வீடு என்ன, ஓட்டு வீடுன்னு சொன்னாரு. கூரை வீடு தான் இருந்தது. எரும மாடை கட்டி கிடந்த தொழு இருந்தது. எல்லாத்தையும் எங்க அம்மா கண்ணு வச்சு பார்த்தா. இத்தனைக்கும் நம்ம மவ இங்க வந்து ராணியா இருக்க போறான்னு நினைச்சா. எங்க ஆத்தாக்காரி மனசெல்லாம் அப்படியே குதூகலமா ஆயிட்டு பரவசத்துல, எம்மாடி முருகா, என் மவளுக்கு ஒரு வழியை காட்டிட்டியா அப்படின்னா. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் அம்மாவுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்குன்னு வந்தது. நானும் அவரும் அவசரமா வந்து பார்த்தோம். 1 மாசம்தான் நாங்க வாழ்ந்திருந்தோம். நான் நல்ல இடத்துல வாழுவேன், நல்ல மனுஷர் கையில என்ன ஒப்படைச்சிட்டானோன்னே எங்க அம்மா கடவுள்கிட்ட போயிட்டா. ஆமா, உங்க அம்மைக்கு உன் மாப்பிள்ளை மேல அவ்வளவு நம்பிக்கை. அம்மா இல்லாதவரு, வேற நாதி சொந்த பந்தம் ஒருத்தரும் கிடையாது. சரி, நம்ம பொண்டாட்டி தான் நம்மளுக்கு ஆதரவு, நம்ம தான் நம்ம பொண்டாட்டிக்கு ஆதரவுன்னு என்ன பாசமா இருந்தாவ. பெருமாளும் சரி, செல்வியும் சரி, ஒருத்தர் தூர நில்லுன்னு சொல்ல மாட்டாவ. அவளை பாசமா இருப்பாவ. 2 பேரும் அவளை ஒத்துமையா இருப்பாவ. தம்மாவ சந்தோஷமா இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவளும் கடவுள்கிட்ட போயிட்டா. அந்த உசுரை இவளுக்கு அவதான் பிடிச்சு வச்சிருந்துப்பா அவளுக்கு. ஆமா அத்தை, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் துஷ்டிக்கு வந்து எல்லாரும் அப்படிதான் சொன்னாவே. அவ முகத்தை பத்தியா எவ்வளவு சந்தோஷமா சித்திருக்கா பத்தியான்னு சொன்னாவே. அம்மா இறந்து 7-8 வருஷம் ஆயிட்டு. என் மவளுக்கு 7 வயசு ஆயிட்டு. 2 அப்ப போறா. ஒண்ணு இல்லாதவளா, கூலிக்காரியா, குடிசைக்குள்ள நாதி இல்லாம கிடந்தேன். இந்த புருஷனை கெட்டி 2 ஏக்கர் நிலம், கொஞ்சம் பிஞ்ச வீடு, மாடு, ஆடுன்னு நல்லாதான் வாழ்வேன். மறுபடியும் என்னாச்சுக்கா? எதுக்கு இவ்வளவு சளிச்சுக்கிடுத? எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியலையே. ஏங்கா, எங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கியோ? அப்படின்னு இல்லை, நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுதேன். நான் கேட்டும் நீ சொல்ல மாட்டேக்க பத்தியா? இதுக்கப்புறம் நீ கேட்க மாட்டேன், சரியா? நான் கேட்கவும் வேண்டாம், நீ சொல்லவும் வேண்டாம். சுப்பு தான் கேட்கல, என்னன்னு சொல்ல. நம்ம என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணிய மாதிரியா பழகிறோம்? ஏத்த, பெரிய பரம ரகசியம் அப்படிலாம் கிடையாதுத்த. எல்லாம் இந்த மாசம் பெஞ்ச இந்த மழையால எல்லாம் வருது. தெருவுல கூட தலை காட்ட விட மாட்டேக்க. வெள்ளம் மலைமா ஊரே நனைஞ்சு ஊறி கிடக்க. எல்லாருக்கும் தான் மழை பெய்யுது, உனக்கு மட்டுமா பெய்யுது? ஏத்த, மழை கொஞ்சம் வெறிச்ச மாதிரி இருந்தது. சரி, வீட்டில் இருக்கிற அழுகு துணியெல்லாம் துவைச்சு போடுவோம், காஞ்சிரும். வீட்டை பெருக்கி போடி இந்த சாணத்தை வச்சு மொழிவிட்டு போவோமேன்னு நினைச்சேன். சரி, துணியை புளிஞ்சு காய போடும்போது தான் பார்க்கேன் எல்லா துணியும் கிழிச்சல். ஏற்கனவே பக்கத்து வீட்டில் இருக்கிற டெய்லர் கடை கொடுத்து தச்சு தான் போட்டிருக்கேன். தையல் போட்ட இடத்துலயும் மறுபடியும் கிழிஞ்சிருக்கு. அது என் மவளோட சட்டப்பாவோட பார்த்தனா என் மனசே ஆறல, ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கு. அதான் எனக்கு அழுக தாங்க முடியல, மனசே வெறுத்து போச்சு. காலையில 4 மணிக்கு எந்திக்கும், ராத்திரி 11 மணிக்கு படுக்கும். இவ்வளவு உழைச்சும் நம்ம பிள்ளைக்கு 4 நல்ல துணி எடுத்து கொடுக்க முடியலையேன்னு ஒரே கஷ்டமா போச்சு. அதான் உட்காந்துட்டேன். ஏக்கா, இதுக்கு அப்படி உட்கார்ந்துருக்க? அண்ணங்கிட்ட சொல்லி புது துணி எடுக்க சொல்ல வேண்டியதானே? ஐப்பசி மாசம் தீபாவளின்னு இங்கே ஊரெல்லாம் புது துணி எடுத்து போட்டாவே. தெருவில் இருக்கிற எல்லா நண்டு சிண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்துச்சு. எல்லாரும் புது சட்டை போட்டுக்கணும், சந்தோஷமா பலகாரம் சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஊரே திருவிழா மாதிரி இருந்தது பார்த்துக்கோங்க. அப்பமே உங்க அண்ணங்கிட்ட சொன்னேன், என்னங்க தீபாவளிக்கு துணி எடுக்காண்டாமா, நம்மளுக்கு எடுக்காண்டா, மவளுக்காவது எடுக்கணும்ல அப்படின்னு சொன்னேன். எடுத்தா நல்லதுதான், துட்டுக்கு எங்க போவேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கிழிஞ்ச துணியோட அரையும் குறையுமா தெருவில் அலைய விடட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை சொல்லி, இப்போ கை மாத்து கால் மாத்தமா ரூபா பிடிங்கி நிலத்துல போடுற நேரம், வெள்ளாமைக்கு செலவு பண்ண வேண்டிய நேரமா இருக்கு. இப்போ போய் புது துணி எடுக்கணும்னா முடியவே முடியாதுன்ட்டாவே. போறவு தை மாசம் பிறக்கட்டும், வெள்ளாமெல்லாம் வரட்டும், வந்து கையில வந்து வியாபாரிட்ட போட்டு கையில துட்ட பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டாவே. அதான் அந்த மனுஷனையும் இந்த மழையும் ஒன்னா சேர்ந்து கிழிச்சுக்கிட்டு உடுத்த துணியும் இல்லாம போச்சு. இந்த மழையால மனுஷராலன்னு மனுஷங்கடப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்கேன். பாத்தீங்களா, சொன்னோம்ல மழை வர மாதிரி இருக்குன்னு. இந்த மழை இப்படிதான் பண்ணுது. நான் துணி எடுத்து காய போடுதேன், கொஞ்சம் துணி காயுது, உடனே மழை வந்துருது. ஐயோ மழை வருதுன்னு தூக்கி வீட்டுக்குள்ள போடுதேன், மறுபடியும் மழை போயிருது. மழை போயிட்டுன்னு கொண்டு மட்டும் துணியை போடுதேன், மழை வருது. இந்த மழைக்கு என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கு உனக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. இந்த மழை என்ன கொடுமை பண்ணுது, தெருவில் நடமாட கூட விட மாட்டேங்க. சரி, 2 வீட்டுக்குள்ள வாங்க, மேலே நனைஞ்சிட போகுது. சும்மா இருக்கட்டும், அது ஏற்கனவே நனைஞ்சு காஞ்சி தான் வந்தோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து எல்லாத்தையும் நனைச்சு விடுது. இருக்கட்டும், மறுபடியும் காஞ்சாலும் மறுபடியும் நனைய தான் போகுது. இன்னைக்கு வீட்டில் போய் குளிக்காண்டா, 1க்கு 2 தடவை குளிச்சாச்சு.
என்னத்த ஊருக்குள்ள ஏதோ வேன் வர்ற மாதிரி இருக்கு? யார் வீட்டுக்கு வருது? யார் வீட்டுக்கா இருக்கும்? அந்த ராமலிங்க வீட்டுக்காக தான் இருக்கும். அந்த வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு ஒரே பாட்டும் கும்மாளமும் அடிச்சுக்கிட்டு கிடப்பாவே. வேன் வருதுன்னு உசுர வாங்குவாவே. அதை வீட்டுக்கிட்ட போயிட்டோம்ல, மறுபடியும் எதுக்கு வேனை போட்டு வாங்குவான்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கான்? ஹார்ன் அடிக்காமல் போனால் நம்மளாம் எப்படி திரும்பி பார்ப்போம்? திரும்பி பார்க்கணும்ல, அதுக்கு தான் இத்தனை தடவை காரணம். அந்த டிரைவர் தம்பிட்டு அன்னைக்கே கேட்டேன், ஐயப்பா அதை வீட்டுக்கிட்ட வந்துட்டல எதுக்கு அடிக்கணும்? ராமலிங்கம் பொண்டாட்டி தான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தோன்னா ஹார்ன் அடிங்க, அப்போ தான் எங்கள் தெருவில் இருக்கையில எங்களை திரும்பி பார்ப்பாங்கன்னு சொன்னாலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த மலைக்குள்ளே எப்படி சுற்றி பார்க்க போவாவே? நல்ல மழை பெய்யட்டும். நீ வேற சித்தி, இவிய போகிற நேரம் அந்த கடவுளுக்கு என்னமோ பிடிக்குமோ என்னமோ மழையெல்லாம் நின்று போயிடும். பாரு, நம்ம காட்டுக்கு போனாதான் இந்த பேதில் போகிற மழை வந்துடும். சரி விடுங்க, அவையிலாவது நிம்மதியாக போயிட்டு வரட்டும். நம்ம தான் போக முடியாமல் உட்காந்துருக்கோம். போகிற இடம் பற்றி நம்ம எதுக்கு பொறாமப்படணும்? அதுக்கு காசு இருக்கா போறாவே, நம்மக்கிட்டே வாங்கிட்டு போறாவே. போகட்டும்க்கா, எதுக்கு நம்மளுக்கு வயிறு எறியணும்னு ஹார்னை அடிச்சு காட்டுதாவேன்னு கேட்கேன். அது போகிறத நம்ம தடுக்க போகிறோமா? நம்ம என்ன ஏதுன்னு எதாவது கேட்குமா? நாங்கள் ஊருக்கு போகிறோம் இந்த ஒரு படத்தில் வரும்ல, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எங்கள் வேலை வந்துட்டு இந்த ஹார்னு தேவையா? அது ஊர் மக்கள் கையில் காசு இல்லாமல் மழை பெய்தே வெளியே வேலைக்கு போக முடியாமல் சங்கடத்தில் இருக்காவே. அப்போ இதெல்லாம் தேவையாமா? அப்படி எங்கே தான் போகிறாவலாம்? ஏதோ கோயிலுக்கு போகிறாவலாம், நேர்த்தி கடனா. இந்த ராமலிங்கண்ணா அந்த தண்ணி வண்டி தான். அவளே பிஞ்சிக்கு கூலி வேலைக்கு தானே போறா? நீ வேறக்கா கூலிக்கு வேலைக்கு போற அவளான்னு கேட்க, அவ எவ்வளவு பெரிய கேடா தெரியுமா? எப்படி 8000 9000 இருக்கும் வெள்ளாட்டு கேடா. விலை என்னன்னு தெரிய முடியல, அந்த அளவுக்கு நல்லா செழிப்பா இருக்கு. பிடிச்சு கட்டி வச்சிருக்காவே. வீட்டில் எல்லாருக்கும் புது துணி தான், வளையல் தான், மேக்கப் ஐட்டம் தான். இந்த ஃபேன்சி ஸ்டோரில் போய் ஒரே கும்மாளம் தான். நேற்று ஜேன்னு கிடந்தாவே. நேற்று மத்தியானம் போனவே நைட்டு தான் வந்தாவே. ஓ, எந்த ஒரு கோயிலுக்கு போறாவலாம்? திருப்பதிக்கு போறாவலாம். திருப்பதி வெங்கடாச்சலபதியா பணக்கார கடவுள்னு சொல்லுவாங்களே. நம்ம தான் அவரை போட்டோல மட்டும் தான் பார்த்துக்கிட்டோம், நேரில் போய் பார்க்கறதுக்கு நமக்கு வக்கு இல்லையே. சரி டி, கவலைப்படாத. உங்களுக்காவது வயசு இருக்கு, நாளைக்கு சம்பாதிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நினைச்சு பாருங்க, நான் இந்த ஊரை விட்டு எங்க போயிருக்கேன்? பிறந்ததுலேருந்து இப்போ எனக்கு இவ்வளோ வயசாகுது, இன்னைக்கு இங்கே தான் இருக்கேன். என் மகன் மருமவா கூட்டு போவாவே நினைச்சேன். அவ எங்க கல்யாணம் முடிஞ்சோடனே எம்மா உனக்கு வயசாயிட்டு உன அங்கே எங்கே அழைக்காண்டாங்கவே. எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தினாலும் ஆத்தக்காரிக்கு உடம்பு நல்லா இருந்ததாங்க, உனக்கு எல்லா வேலையும் பார்த்தோம். கல்யாணம் நடந்த அடுத்த நாள் எனக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு படத்துக்கு போறவே, வெளியே போறவே, கோயிலுக்கு போறவே, எங்கேயோ போறவே. ஆனால் என்னையே உங்களுக்கு வயசாயிட்டு உங்களை அழைக்கக்கூடாது, எத்தனை நீங்கள் பத்திரமா இருங்க. அதுவும் ஒன்றும் செலவு பண்ணிடக்கூடாதான், ஹோட்டல் கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாதான். 2 நாளைக்கு என் மருமவா கூரோட அந்த எலுமிச்சோரையும் புளியோதரையும் கிண்டி வச்சுட்டு போறா. சவன் தின்னா திங்கி இல்லாட்டி கிடக்கு, ஹோட்டலில் போய் செலவு பண்ணக்கூடாதுன்னு. இப்போ இருக்க பிள்ளைலாம் விவரமாக தான் இருக்காவே. சரி பிஞ்சனஞ்சு வச்சிருக்க நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கே. கூலி வேலைக்கு தானே போறா, அவளுக்கு எப்படி இவ்வளவு காசு வருது? அவங்க அண்ணக்காரன் கொடுக்கானாமா, அவன் பட்டாளத்துல இருக்காமல, அவன் பாதி ரூபா கொடுத்துருதானா, மீதி இவா பொறுப்பான். கோயிலுக்குன்னு வேண்டி இருக்காளாம், வேண்டுனா செஞ்சுதானே ஆகணும். செய்யலைன்னு சாமி கொத்தாயிரும்ல. வேண்டவிய உள்ளூர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு, உள்ளூர்ல இருக்கிற நம்ம கோயிலுக்கு வேண்டுதாவளா? நேர திருப்பதி கோயிலுக்கு தான் வேண்டுவாவளோ? அதை சொல்லு, இதெல்லாம் உங்க பவுச காட்டுறதுக்கு. கூலி வேலைக்கு போற அவ வேனை பிடிச்சி கெடா வெட்டி கோயிலுக்கு போறா. காடு கரை வச்சிருக்கிற நமக்கு கடன் தான் மிச்சம். இப்படி கோயிலு கோலம்னு போக முடியுமா? போகணும்னு நினைச்சு பார்க்க தான் முடியுமா? ஏக்கா, ஏன் இப்படி ரொம்ப சளிச்சுக்கிடுத? அப்படியா நமக்கு அதிகட்டு போயிட்டோம்? போகணும்னு நினைச்சிட்டா போக முடியாமல போயிடும். 1 வருஷம் வெல்லாம மனசு வச்சா மார்க்கம் இல்லாமலா போயிடும். ஏக்க, இவ தெரிஞ்சுதான் பேசுதாளா தெரியாம பேசுதாளா? 1 வருஷம் வெள்ளாமையை கொண்டு போய் கோயில் கொண்டு போட்டுட்டா கடன் உடனே எப்படி அடைக்கிறது? நம்ம தான் விதைக்கிறதுக்கு முன்னாடியே உளறது, விதைக்கிறது, களை எடுக்கிறதுன்னு 1000 கடனை வாங்கி வச்சிருக்கமே, அதெல்லாம் எப்படி அடைக்க முடியும்? வெள்ளாம வந்த உடனே கடன்கார வந்து நிப்பான், கடன் அடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குடும்ப செலவு பார்க்கணும், பலசர கடைக்கு ரூபா கொடுக்கணும், காய்கறி கடைக்கு கொடுக்கணும், பால் காரனு கொடுக்கணும், மாடு வைக்க போய் அந்த ஒரு செலவு இல்லை. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? தினமா கோயிலுக்கு போக போறோம், வருஷமா சாமி கும்பிட போறோம். ஏதோ 1 வருஷத்துல ஒரு சந்தோஷத்துக்கு கொண்டாட்டத்துக்கு நினைச்சு பார்த்து போயிட்டு வரணும். கணக்கு பார்க்க முடியுமா? அப்படி கணக்கு பார்த்து நம்மள மாதிரி இருக்கிறவங்க என்னத்தை மிச்சம் பண்ணிட போறோம்? நகையும் நட்டுமா வாங்கி நம்ம புருஷமாரு நம்மள அப்படியே அலங்கரிச்சிருவாங்க பாரு. அது இல்லதான் போறவ என்ன. சரி செல்வி, கொஞ்சம் செலவு இருக்கு பார்த்துக்கோ. காய்கறி கடைக்கெல்லாம் போகணும், அதான் உங்ககிட்ட கொஞ்சம் ரூபா இருந்ததுன்னா வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தோம்.
எத்தனை நீங்க 2 பேரும் வரும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி சொல்லன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கையில ஒத்த ரூபா இல்ல பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு 2 நாள் நேரம் கொடுங்களேன், அதுக்குள்ள கொடுத்துருதேன். ஏற்கனவே கையில கொஞ்சம் ரூபா இருந்தது. மாட்டுக்கு இந்த புண்ணாக்கு கடைக்காரன்ட்ட புண்ணாக்குக்கு ரூபா கொடுத்துட்டேன். இப்போ பக்கத்து வீட்டுல பரிமளாக்க பால் வாங்குதா, பாலுக்கு ரூபாய் கொடுக்கவே மாட்டேக்கா. எப்படிதான் அவட்ட நம்ம கத்திக்கிட்டு மூஞ்ச போட்டு வாங்க, டெய்லி கதவை திறந்தோன்னு அவ முகத்துல தான் முழிக்கணும். நானும் எப்படி சொல்லன்னு பணிவா கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவளும் என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருக்கா. கேட்டேன் ஏக்கா 2 நாள் கொடுக்கேன்னு இருக்கா. அந்த பால் ரூபா வாங்கி அப்படியே உங்க 2 பேருக்கும் கொடுத்துருதேன். என்னக்கா எனக்கு செலவு இருக்கேன்னு வந்தேன். நான் வச்சுக்கிட்டாடி இல்லைங்க, கையில சுத்தமா இல்லை. சரி இருக்கட்டும், பரவாயில்ல விடு. நாங்கள் ஒரு 2 நாள் தானே, நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கோம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம காஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட முடியும். நீங்க சும்மா வந்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மாதிரி எட்டி பார்த்துட்டு போனா பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிட? கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த கதையில மறுபடியும் உங்களை பார்க்கோம். இந்த கதை இன்னும் முடியல, இன்னும் இருக்கு, அடுத்த பாட்டு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கையும் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க. மறக்காம ஒரு கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட நேரம் இல்லைன்னு எல்லாரும் பிஸியா தான் இருப்பீங்க. ஒரு ஹார்ட்டாவது போட்டு விடுங்க.